வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இடியாப்பம், மோதகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் புழுங்கல் அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா மையாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோவில் போய் ஆட்டி வதக்கி செய்கிற இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கூடவே மோதகமும் செய்யலாம். இதுக்கு காப்பி அரிசி தலை தட்டி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு மாவை இப்படி வெண்ணெய் பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு தாளிக்கிற சட்டி வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டு சிம்லேயே வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற வரை நம்ம வதக்குறோம். ரொம்ப தண்ணியாக ஆட்டினா கூட ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விட்டு வதக்க அது கட்டியாயிடும் மாவு. இப்போ நம்ம ஆட்டிருக்கிற மாவை இதில் ஊற்றி நாம் சிம்லேயே வச்சுட்டு அது நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சுட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறோம். இப்போது அது எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அடி ஒட்டாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். மாதிரி புரட்டி கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா கெட்டியாகிற வரை. இதில் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இனிப்பு போட்டு சாப்பிட்றதுனால அதில் உப்பு சேர்க்கலை. அவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்றதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுட்டு அதை கிண்டி எடுத்துக்கோங்க, சால்ட்டு போட்டுட்டு. இப்போ இது கிண்டிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் ஹெல்த் டிப்ஸில் சீத்தாப்பழம் பற்றி பார்க்கலாம். சீத்தாப்பழத்தில் விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸ், அயன்லாம் நிறைய இருக்குது. அடுத்து இதய நோய் வராமல் இது பாதுகாக்கிறது. அப்புறம் நினைவாற்றலை அதிகரிக்கும். ஒரு 11 வகையான ஹெல்த் டிப்ஸ் இருக்குது. 2 சொல்லியிருக்கேன். இதய நோய் வராமல் பாதுகாக்கும், நினைவாற்றலை அதிகரிக்கும், ஆரம்ப நிலை காச நோயை உடல்லேருந்து நீக்கும், உடல் எடையை குறைக்கும், கோடை காலத்தில் ஏற்படுற நாவறட்சியை நீக்கும், உடல் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புண்களை இது ஆற்றும் திறன் உள்ளது. ஊற வைத்த வெந்தயத்தோட சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் புண்களுக்கு நல்ல மருந்து. அடுத்து கான்ஸ்டிபேஷனை இது போக்கும். உடலில் ரத்தத்தை அதிகரித்து ரத்த சோகையை நோயை இது போக்கும். அடுத்து உடல் சோர்வை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். உடலில் வலிமை பெற சீத்தாப்பழத்தை திராட்சைப்பழ சாரோடு சேர்ந்து ஜூஸாக குடிக்கலாம். அப்போ உடல் நல்ல பலமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். இவ்வளோ பலன்கள் இருக்குது சீத்தாப்பழத்தில். இப்போ நல்லா கட்டியாக வதக்கிட்டோம். நீங்கள் அதை வதக்கினா பதம் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த சின்ன ஓட்டை உள்ளது, சின்ன ஓட்டை உள்ள அந்த அச்சு நம்ம எடுத்துகிட்டு, இடியாப்ப அச்சு எடுத்து நம்ம போட்டு பிழிகிறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் வேணால் விட்டு அதை இருக்கும் மாவை. இப்போ அந்த குழலில் மாவு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு உள்ளே போட்டுட்டு இப்போ புளிகிறோம். இது இடியாப்ப தட்டுகளுமே கொஞ்சம் காலமாக சில இது கிடைக்கிது, வச்சுருந்தீங்கன்னா அதில் பிழியலாம். நான் குக்கர் தட்டிலே பிழிகிறேன். அடுத்து இதே மாவில் நாம் மோதகம் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு செப்பு மாதிரி செஞ்சுட்டு அதை வச்சுட்டு இன்னொன்று இதே மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சுகரும் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் வைக்கிறேன். இதுக்கு நாம் கடலைப்பருப்பு பூரணம் ரெடி பண்ணால் வைக்கலாம். இப்போ அவசரத்துக்கு இடியாப்பம் புளிகிற நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த இது செப்பு மாதிரி செஞ்சதில் தேங்காய் துருவலும் சுகரும் வைக்கிறோம், ஒயிட் சுகர். ஏன்னா இது மாவு வெள்ளையாக இருக்கிறதுனால நான் ஒயிட் சுகர் வைக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகரே கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இது வெள்ளையாக இருக்குங்கிறதுனால இதை செய்கிறேன். இப்போ அந்த செப்பு வச்சு இன்னொன்று வச்சு மூடி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். அதை வச்சு மூடி அப்படி இப்படி கூட இந்த ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். அப்படி விளிம்பெல்லாம் இது பண்ணிவிட்டு விளிம்பில் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு உருட்டி கூட நம்ம கொழுக்கட்டையாக போட்டுடலாம். இந்த பாருங்கள், எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் விளிம்பில் வெள்ளை மாவாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதை உருட்டி இப்படி சுற்றி தட்டி இதே மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை உருண்டையாகவும் வச்சுக்கலாம். வச்சு அவிச்சிட்டோன்னா குழந்தைங்களுக்கு இந்த இடியாப்பம் கூட இந்த மோதகம் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம், இல்லைனா முதல்ல செஞ்ச மாதிரியே அப்படியே கூட வச்சு அவிச்சு எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி உருட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குக்கரில் தண்ணி வச்சு ஒரு சத்தம் குக்கர் சத்தம் ஒரு சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இட்லி அந்த தட்டுகளில் பிழிஞ்சு வச்சிட்டோம்.
ரெடி ஆயிடுச்சு. அந்த புழிஞ்சது அந்த மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அடுப்பில் ஏற்றி சத்தம் வந்து சிம் பண்ணி 10 நிமிஷம் கழித்து இந்த ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சா அப்படி தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் வெந்திருக்கும். இப்போ வந்து இடியாப்பமும் மோதகமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நாம் வந்து குருமா வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் சுகர் போடாமல் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். சுகர் போட்டு வச்சா சிலர் வந்து சுகர் இல்லாமல் எடுப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக. இது ஆட்டி சுடுற இடியாப்பம் வந்து நம்ம மாவு கடைகளில் பேக்கெட் வாங்குறத விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஜவ்வாய் இழுக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.